வெல்கம் பேக் டு விங்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இது கூட இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா தட்டிடுங்க. இதை தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண்பானையை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். இலைகள்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பச்சை வாசனை போகும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட சூப்பை வந்து நம்ம இந்த மண்பானையிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மண்பானையை அகேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறமா 2 பழுத்து தக்காளி பொடிசாக கட் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் புளி தண்ணி, அப்புறமா நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை சூப்பையும் உள்ளே சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பொன்னாங்கண்ணி கீரை ரசம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியானது, உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பொன்னாங்கண்ணி கீரை ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.